Hi Chelakutties, welcome back to our channel. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டிராமாக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டிராமா பார்க்க போறோம்னா நோ கெயின் நோ லவ் ஓட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வெயிட் பண்ணாம டிராமாக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல என்ன காமிக்கிறாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் பாட்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். அவன் பாட்டிக்கு சிகரெட் பிடிச்சி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஹோம்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பாட்டி ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ரெண்டு பேருமே பாச போற இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்போ கேட்கறாங்க, உங்களோட ஆர்ஃபனேஜ்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாட்டி அப்படி ஒன்றும் ஆர்ஃபனேஜ்லாம் கிடையாது, அனாதை பசங்களுக்கு தான் அந்த ஆர்ஃபனேஜ், எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஆனா வந்து உங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு கடுப்பா வருது. இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க எப்ப பாரு இந்த ஏமாந்தவங்க ஏமாத்திரவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லூசு மாதிரி பண்ணுதுங்க. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆனா ஐயோ சேச்சே உன் அம்மாவை நினைச்சாலும் எனக்கு கோவமா வருதுடா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே கட் பண்ணி நம்ம இப்ப ஹீரோயின் கேட்டிருப்பாரு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. இவளும் எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாவே காலி ஆயிட்டு இருக்கு. ஓ அதானா, போய் முதல்ல போய் எதனா ஜூஸ் குடிங்க போங்க அப்படின்னு சொல்றான். இல்ல நிஜமாதான், என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, ஓம்லியா நல்லா லாயல்ட்டியா அதெல்லாம் தெரியலையா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. தெரியுது, பட் இருந்தாலும் என்ன எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ண, நான் சின்சியரா தானே இருக்கேன், நீயா சின்சியரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சிருப்பால, அங்க வந்து அதே கடையில நிறைய வாங்கியிருப்பா போல இருக்கு, அவங்கள வச்சு நிறைய திட்டிருப்பா போல இருக்கு, அதெல்லாமே சொல்றான். ஓ அப்பெல்லாம் நீ இங்கதான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கறா. ஆமா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, உன்னை என்னால கல்யாணமா பண்ணிக்க முடியாது, ஓகேவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல, நீ எவ்வளவு இது பண்ணாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த அவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து வருவான். பிகாஸ் அவனோட ஒய்ஃப் இருக்கா பாருங்க, அவனும் நம்ம சியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க அம்மா 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இது எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ஷாக்கு. அது ஏன் தான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்ல, இங்க நம்ம சிஇஓ இருக்கார்ல, அவரு வந்து நம்ம செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்காரு, எல்லாம் ஓகேவா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்ட்டு. சார் நீங்க ஏன் சார் ஒரு பொம்பளை செக்ரட்டரியை பாத்துக்க மாட்டேன்றீங்க, என்ன வச்சு நீ ஏன் சார் ஓட்டிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் எனக்கு வந்து கொஞ்சம் மாத்தி கொடுத்துருங்களா அப்படின்னு கேட்க, இதுதான் நல்லா இருக்கு ஓகேவா, நீ எனக்கு பொம்பளைங்களே பிடிக்காது, நீ பொம்பளை பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கியா, ஸோ நீ இருந்தாதான் எங்க அம்மாவை என்னால சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு அவனும் அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க இவன் என்ன பண்றான்னு பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸோட ஒய்ஃப் கால் பண்ணி வர சொல்லியிருப்பா. என்னன்ட்டு இப்ப கேட்கறா, இல்ல இருங்க இன்னொருத்தர் வரணும் அப்படின்றா. யாருன்னு பார்த்தா அந்த எக்ஸ் தான் வரான். என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல அவகிட்ட இருந்த காஃபியை ஊத்த வரா. பட் அது மூடிட்டு இருக்கு. ஓ சும்மாவா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, இப்பதாண்டி ஊத்த போறேன்டி அப்படின்ட்டு ஊத்துறா. அப்புறம் தான் தெரியுது அதாவது ஹீரோயின் கண்ட கனவுன்ட்டு. அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்தா, உங்க 2 பேருக்குள்ள இருக்க வந்து கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, நீங்க மேனேஜர் ஒரு இதுனால நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஸோ ஐடியாஸும் ஒரே ஒத்து போன மாதிரி இருக்கு. நீங்க இப்போ இந்த காம்படிஷனுக்காக நீங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஐடியா 2மே சிமிலரா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப சிமிலரா இருக்கு, ஒரே 2-3 பாயிண்ட் தான் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது ஃபுல்லாவே ஹீரோயினோட ஐடியா தான். அந்த ஐடியாவை இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனோட ஐடியா மாதிரி ஃபுல்லாவே அவன் பேரை போட்டிருப்பான். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பான்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு இருப்பா. ஸோ அந்த எக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றான், அவன் என்ன சொன்னான்னு கேட்டுச்சுல, ஸோ கொஞ்சம் நீ தான் விலகி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, எனது நான் விலகணுமா, அது என்னோட ஐடியா உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்காக அப்படின்றான். உனக்காக நான் ஏன்டா பண்ணணும், நீயா விலகிடு, இல்லைன்னு வச்சுக்கோ நான் போயிட்டு இது ரீசன் எப்படி உங்களுக்கு தெரியும், நான் எந்த சுச்சுவேஷன்ல நான் அதை உங்ககிட்ட சொன்னேன், நீயா எனக்கு யாரா இருந்த எல்லாமே அப்புறம் சொல்ல வேண்டியதா வரும் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவனு ஒரு மாதிரி சோகமா இருக்கான். பட் அதுக்கப்புறம் இல்ல, உனக்கு தான் எனக்கு கல்யாணமே ஆகல, நான் என்ன நம்ம சொல்வேன், நீ என்ன புள்ளி பண்ணிட்ட, நீ என்ன வேணான்னு விட்டு போயிட்ட, என்ன நீ பழி வாங்கிறதுக்காக என்னோட ப்ராஜெக்டை உன்னோடதுன்னு சொல்லி இப்போ நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல நான் தூக்கி பழிய போடுவேன், இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவனும் வந்து ஒரு மாதிரி
சீரியஸா சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு காண்டாயிடுச்சு. அவன் என்ன பண்றான், அவன் போகும்போது பின்னாடியே போய் லிஃப்ட் கிட்ட நின்று, மேனேஜர் எனக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறான். அவனுக்கு செம ஷாக்கு. இங்க இவனும் போய் வெட்டிங் ப்ரிப்பரேஷன் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அகைன் நம்ம ஹீரோ கிட்டே போய் கேட்கறா ப்ளீஸ் அப்படின்ட்டு. அவ பேச பேச பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொச்சான்னு பேசிட்டு இருக்க, ஏய் உனக்கு வாங்குங்க இல்ல அமைதியா வெளியே போங்க அப்படின்ட்டு ஒரு கத்த அங்கிருந்து எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி ஃபேக் வெயிட்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்ல, நிஜமாலே எனக்கு ஃபேக் வெயிட்டிங் வேணுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமா எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போ வந்து நீ சிகரெட் பிடிக்கிறது விடுறல அதோட விட்ரால்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ கொஞ்சம் சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், நீ சிகரெட் பிடி அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இவளுக்கு என்ன பண்றது தெரியல. அப்போ அவங்க ஒருத்தவங்க வந்து ஆன்லைன்ல போட்டு வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னு ஆன்லைன்ல மாப்பிள்ள தேவை அப்படின்ட்டு போட்டு இருப்பாள் லூசு மாதிரி. அங்க அப்புறம் அவங்க அம்மாவுக்கு யாரெல்லாம் மொய் வச்சாங்களோ, அவங்க அம்மா யாருக்கு மொய் வச்சாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்து எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அக்காவும் தங்கச்சி இருக்காங்க பாரு, அவங்க அம்மா வளர்த்தவங்க, அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன காசுக்காக நீ கல்யாணம் பண்ண போறியா, இது எவ்வளவு பெரிய இது தெரியுமா, ஃப்ரோஜரி தெரியுமா, நீ மாட்டினா உனக்கு அவ்வளவுதான் ஜெயில் சரியா அப்படின்ட்டு அவ திரிட்டே இருக்க. உடனே அவன் என்ன பண்றான்னா அக்காவோட லவ்வர் பத்தி எடுக்கிறா. அக்காவோட லவ்வர் வந்து அவளை ஏமாத்திட்டு தான் இருக்கான். அது அந்த அக்காவுக்கும் தெரியும், நம்ம ஹீரோயினுக்கும் தெரியும். பட் அவங்க எதுவுமே காமிச்சிக்காம இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு சமக்கம் வந்து அங்க வந்து எழுந்து போக தங்கச்சியும் பின்னாடி, அதாவது செகண்ட் ஹீரோயினும் பின்னாடியே போய் சமாதானம் பத்திட்டு இருக்கா. அவன் என்ன சொன்னா, நீ கேட்டுட்டு தானே இந்த இப்ப நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, அவளுக்கு எப்பவுமே அவங்க அம்மாவோட பாசம் தனியா தான் வேணும்னு நினைப்பா, உனக்கே தெரியும் இல்ல நம்ம எல்லாம் அவங்க அம்மா கூட வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்காது நம்மள அப்படின்னு சொல்லி திரிட்டு போக அந்த செகண்ட் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. அதாவது செகண்ட் எனக்கு கை உடைஞ்சுதான் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இவ திட்டிட்டு போயிடுவா, எனக்கு தான் வேணும்னு நினைச்சேன், நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு. இங்க அவளை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து ஏன் உன்னி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நீ அவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குற, என்ன பார்த்து மட்டும் மரியாதை இல்லாம உன்னின்ற அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க நிஜமாலே என்னோட அக்கா இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்ல, அங்க நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே நம்ம அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அக்காவை ஏமாத்திட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி போறா. போக சொல்ல பார்த்தா ஹீரோ வந்து யாருக்கோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா தெய்வம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, தெய்வமா இவனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பின்னாடி பேசிட்டு போக அது நம்ம ஹீரோவுக்கு கேட்டுடுச்சு. இங்க ஹீரோயின் நேரா போய் கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே பண்றா. ஒரு மண்டபமா போய் எல்லாமே பண்றா, எந்தெந்த மண்டபம்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒரு இடத்துல இருந்து கால் பண்றாங்க, நீங்க புக் பண்ணீங்களா நல்லா இருக்கும், ஏன்னா இப்பதான் ஒருத்தர் கேன்சல் பண்ணாங்க வெட்டிங் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே அதை வரேன் அப்படின்ட்டு போன் அந்த கடையில வச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி போக அவ போன் பேமெண்ட் பண்ண போறா. அப்போ போன் எதுவுமே எடுக்கல, போனே காணுமே, ஐயோ போனும் காணுமே அப்படின்னு சொல்ல அந்த டைம்ல நம்ம சீனியர் இருக்காங்களே, அதாவது அக்கா இருக்காங்களே, அக்கா நிஜமாலே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி அவங்க சினிமாவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க போல. அப்போ அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க இது பண்ணிருக்கான்ட்டு. பட் இருந்தாலும் அவங்க கண்டுக்காம இருக்க. அவங்களுக்கு ஒரு போன் வருது, இங்க இவன் போனை காணும் நல்லா. ஸோ போனை தேடி கண்டுபிடிச்சிட்டு போனை பார்த்தா மிஸ்டு கால்ஸா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்க ஏதோ பிஹேவ் பண்றாங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்ல, அவங்க அங்க போறதுக்குள்ள அவங்க அக்கா ஆல்ரெடி அங்க இருக்காங்க. அம்மாக்கு இப்படி இருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது, ஆமா உங்களுக்கு எதுக்கு அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியல திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, என் நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியல அப்படின்னு அக்கா சொல்றாங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, நான் எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னால கால் எடுக்க முடியல, உனக்கு தான் கால் பண்ண சொல்லி உன் நம்பர் கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசுறாங்க. சரி ஓகேன்னு சமாதானமும் படுத்திட்டாங்க. இந்த செகண்ட் ஹீரோவும் சமாதானம் ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்க, உனக்கும் தெரியல அம்மா உடம்பு சரியில்லைன்ட்டு, நீ என்கிட்ட சொல்லல அப்படின்ட்டு பெரிய அக்கா கோச்சுக்கிறாங்க. இங்க ஹீரோ என்ன பண்றான், கடையில இருக்கான். அப்போ ஒரு லூசு மாதிரி ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்றான், ஏதோ ஒரு பொண்ணு பேர் ஆன்லைன்ல மாப்பிள்ள வேணுமா, நான் தான் போறேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்க. அந்த போன்ல நம்ம ஹீரோயினோட நேம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டான். ஸோ அந்த போனை வந்து அவன் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த போனை எடுக்கிற மாதிரி எடுத்து கீழே போடுற மாதிரி போட்டு நல்லா மிதிச்சு உடச்சே போயிட்டான். அந்த டைம்ல ஹீரோக்கு சமடி, அதாவது அந்த போனோட ஓனர் அடிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கொட்டை எடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறான். ஹீரோ உடனே ஓடி போறான். இங்க ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இல்ல நிஜமாலே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான். போயிட்டு அந்த கொடை கிட்ட போய் நின்னுக்கிறான். என்ன வழி விடு, எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, கொடை உள்ள போயிட்டு உங்களுக்கு எதனா இப்போ ஃபீலிங்ஸா இருக்கா, எதனா ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல ஏன் அப்படின்ற. பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது உள்ள. இன்னும் கிட்ட வெளிச்சிட்டு இப்போ அப்படின்னு சொல்ல, இப்போ இல்ல அப்படின்றான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க கேட்டீங்கல்ல
சொல்ல அதை நான் ஒத்துக்கிறேன், ஓகேவா, உங்க பார்ட் டைமா உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா, இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்றான். அது என்ன கண்டிஷன்னா, அவன் வளர்க்குற பூனைக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போறானா, அதனால ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வீட்டுல வச்சுக்கணுமா, அந்த பூனையை உங்க வீட்டுல வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் அது வாடகை வீடுன்னு சொல்ல வர, அது உன் வீடுன்னு எனக்கு தெரியும், வச்சுப்பியா மாட்டியா, இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்ல, சரி சரி ஓகே நான் வச்சுக்கிறேன், நீயும் மாப்பிள்ளைக்கு ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ட்ரெஸ் எடுக்க போறாங்க. அப்பதான் ஹீரோயின் கேட்கறா, நீ எதுக்கு என்ன கிட்ட வெளிச்ச அப்படின்னு கேட்க, ஓ அதுவா, ஏன் உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கறான். அது ஒண்ணும் இல்ல, எதனா ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்கான்னு பாக்கிறதுக்கு வெளிச்சங்காட்டியும் நினைச்சேன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூனை வளர்க்கறால அதோட முடியெல்லாம் என் மேல நிறைய இருக்கும், உனக்கு எதனா அலர்ஜி இருக்கான்னு பார்க்கத்தான் அப்படி வெளிச்சேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லலாம். ஓகே ஓகே அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல, அதுக்கப்புறம் ட்ரெஸ் செலக்ட் பண்ண தான் போயிருப்பாங்க. ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் போட்டு இது ஓகேவா அப்படின்னு கேட்பா. ஹீரோ சூப்பரா இருக்குன்னு சொல்ல வருவான்னு பார்த்தா சத்தியமா பைத்தியக்காரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க பின்னாடி இருக்க பொண்ணு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கு. பார்த்தா நிஜமாலே அவ ட்ரெஸ்ஸே கேவலமா இருக்கு. என்ன இது, இந்த ட்ரெஸ் யாருன்னா முன்னாடி போட்டாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல சார் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். ஏன் இது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க, பண்றாவியா இருக்கு, தயவு செஞ்சு வேற எதனா மாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே எனக்கு என்ன ட்ரெஸ் அப்படின்னு கேட்க, உன்னை யாருமே ஞாபகம் வச்சுக்க கூடாது, என்னதான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம், ஏன்னா வந்து இது வந்து ஃபேக் இல்ல, ஸோ நீ ஞாபகம் இருந்தீங்கன்னா நிஜமான கல்யாணம் மாதிரி ஆயிடும், அதனால நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் என்ன ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க நம்ம செகண்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அதாவது அந்த சிஇயோட அம்மா இருக்காங்களா, அவங்கள மீட் பண்ண தான் போயிருப்பாங்க. அது வந்து ஒரு ஆடியோ லெவலா அவங்க டிராமா வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் கமெண்ட் பண்ற பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்ல, ஓ வா சூப்பர் மேம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோவும் செக்யூரிட்டியும் வராங்க. செக்யூரிட்டி பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோயின் பயந்து கீழே குனிய, அவ யாரை பார்த்து குனிறா அப்படின்ட்டு இவங்க பாக்குறாங்க. இவங்க பார்க்கும்போது அவங்க பையன் வர, அவங்களும் பார்த்துட்டு குனிறாங்க. நீங்க 2 பேரும் எது குனிறீங்க, யாருன்னா தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்க, இல்ல 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 அப்படின்ட்டு அவங்களும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க 2 பேருமே. இங்க ஹீரோ வந்து சரி நான் என்ன ட்ரெஸ் பண்ணு கேட்க, எதனா ஒண்ணு போடு, உன்னை யார் பார்க்க போறாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அவனும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க. அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க 2 பேர். அது யாருன்னு பார்த்தா எக்ஸோட ஒய்ஃப் தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கேட்க, இல்ல எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, ஸோ அதான் ட்ரெஸ் மாத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, நிஜமாவா, ஓகே ஓகே நான் வேணா உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இல்ல இல்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓ உள்ள யாரு, உங்களோட ஃபேன்ஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. ஆமா ஆமா அவரு தான், கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து அந்த எக்ஸோட பேரை சொல்லியிருப்பா. அந்த எக்ஸோட பேர் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் ஓகே இவனா அப்படின்னு சொல்லிட்டு, அவன்ல நான் ரெடி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணதுமே நம்ம எக்ஸோட ஒய்ஃப் இருக்கால, வாய போலுக்கிறா. நீங்க தப்பா நினைச்சுக்கோங்க, பார்ட் டைம் ஜாபா கொஞ்சம் இதுல வேலை பாக்குறான் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு திரும்புறா. பார்த்தா இவளுக்கும் செம ஷாக்கு. என்னடா இவன் இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்ட்டு அவ வாய பழக்க, அந்த எக்ஸுக்கு செம்ம சிரிப்பு. அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வெந்து போகுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பேசியிருப்பா அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி என்ன மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஹீரோ அதாவது அவனை ஞாபகம் வச்சுக்கவே கூடாது யாருமே, ஸோ அவன் குட் லுக்கிங்கா இல்லாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இங்க பார்த்தா ஹீரோ செம்மையா பட்டைய கலப்புறான். அந்த ட்ரெஸ்லயும் அந்த மேக்கப்லயும் அவன் ஃபேஸ் ஜொலிக்குது அப்படியே. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நிஜமாலே அவங்க ஃபேக் வெட்டிங் வந்து ரியல் வெட்டிங்கா மாறுமா, அவங்க லவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பாய் பாய்.